செடியில சுண்டைக்காய் நிறைய காய்ச்சிருக்குறாங்க. பின்னாடி சின்னதா ஒரு செடி இருந்தது, அதுலயா? அதுலதான் கொத்து கொத்தா இருக்கு. சரி, சுண்டைக்காயை வச்சு என்ன பண்றது? சுண்டைக்காயை நசுக்கி காரக்குழம்பு வைக்கலாம், அருமையா இருக்கும். இது கேட்கும் போது எனக்கு எச்சு வருதுமா. சுண்டைக்காய் குழம்பு வச்சு தர, நீ சாப்பிட்டு பாரு. கொத்து கொத்தா இருக்குது பாரு. தனித்தனியாக பிக்காம கொத்தோடு பிக்கிட்டா? கொத்தா தான் பெய்யும், அப்புறம் ஆஞ்சிக்கும். ஒடிச்சு போடு. சொன பிச்சுக்கு போதுரா. நல்ல எறும்புமா. அந்த கீழே இருக்கிறது மட்டும், இந்த முத்தினத்தை மட்டும் ஒரு 10 மட்டும் பறி போதும். என்ன பண்றாங்க? பெருசா இருக்கிறத பொடி, இந்த பெருசா இருக்கிறத பொடி. இந்த மேல இருக்கிறதெல்லாம் முத்தி இருக்கா? அந்த மாதிரி பெருசா பொடி. போதுண்டா. சுண்டைக்காயை அம்மியில நசுக்கி உள்ள இருக்க விதையை எடுத்துடலாம். அம்மியில் அடிக்கிறதானா? தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கழுவி விடு. தண்ணி மட்டும் தராரு. ஊற்றலாம் தேய். அப்புறம் விதையெல்லாம் தனியாக வந்துருச்சு பாருங்க. விதையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் காய் கம்மியாக தான் இருக்கு போலமா? அவ்வளோதான் வரும். எல்லா பொருளும் ரெடியாக இருக்கு, சமைக்க ஆரம்பிக்கலாம். சின்ன வெங்காயம் கூட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் உரிக்க சொன்னேன், எங்க? வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து தோலையும் உரிச்சு வச்சுட்டேன். வெங்காயம் போடணும், தக்காளி, மல்லித்தூள், கல் உப்பு. தக்காளி வெங்காயம்லாம் வணங்கிடுச்சு. சுண்டைக்காய் கொட்டிடலாம். சாம்பார் பொடி, புளி தண்ணி சேர்க்குறோம். காரத்துக்கு மிளகாத்தூள். கொதிச்சா காரக்குழம்பு ரெடி. இங்க வா. சுண்டக்காய் குழம்பு வைக்க தெரியும் சொல்லவே இல்லை. நீ கேட்கவே இல்லை. சூடா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இன்னைக்கு சுண்டக்காய் குழம்பு வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சுண்டக்காய் குழம்பு சாப்பிட்டதா ஞாபகமே இல்லை எனக்கு. இன்னைக்கு எங்கள் அம்மா இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது வச்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கு. சுண்டக்காய் கிடைச்சா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க.